Welcome to Nainital. I don't think so. No, 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 no. I don't think so. No, 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 no. It's never, ever, 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 ever gonna happen. Oh no. இந்த மொத்த நைனிடாலுமே இப்ப என் காலுக்கு கீழே. காலு இப்படி தூக்கி காட்டினா விழுந்துருவேன். நைனிடால் இந்த ஊரை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா நீர்நிலைகள் நகரங்களை உருவாக்கும். அதுலயும் அந்த நீர்நிலைகள் மலை பள்ளத்தாக்குல அமைஞ்சிருந்தா அது ஒரு நகரத்தோட சேர்த்து சூப்பரான சுற்றுலா தலமாகவும் மாறுங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே இந்த நைனிடால் தான். பொதுவா ஏரி அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு வந்துட்டு வீடுகள் எதுவுமே இல்லாம ஒரு காலியான இடமா இருக்கும், நடுவுல வந்துட்டு ஏரி இருக்கும் இல்லையா. பட் இங்க அப்படியே பாருங்களேன், பக்காவான ஒரு சிட்டி சரௌண்டிங்ஸ்ல நடுவுல ஒரு ஏரி. இது இயற்கையா வந்துச்சா இல்ல நம்ம மாதிரி யாராவது வந்து இதை ரெடி பண்ணி கொடுத்தாங்களா அதுதான் தெரியல. பட் பாக்குறதுக்கு அவ்வளவு அட்டகாசமா இருக்குது. இங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் உங்களுக்கு வாக்கிங் போறதுக்கெல்லாம் செம்மையான இடம். ஆக்சுவலா இந்த ஏரியா சுத்தி தான் உங்களுக்கு இந்த நைனிடாலுக்கான எல்லா டூரிஸ்ட் பிளேசஸுமே மேக்ஸிமம் இருக்குது. எனக்கு பக்கத்துலயே உங்களுக்கு நிறைய கடைகளும் இருக்குது. நைனி என்பது கண்களையும் தால் என்பது ஏரியையும் குறிக்குது. இந்த ஏரி பாக்குறதுக்கு 2 கண்கள் போன்ற அமைப்புல இருக்கிறதால தான் இந்த இடத்துக்கு நைனிடால்னு பேர் வந்துச்சாம். இந்த நைனிடாலுங்கிறது உத்தரகண்ட் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ். சுத்தி பச்சை பசேல்னு பசுமையான மலைக்காடுகள் தான் இந்த ஏரியாவோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த நைனிடாலுக்கு எந்த ஒரு ப்ரீ பிளானுமே இல்லாம தற்செயலா தாங்க இங்க வந்தோமே. ஆக்சுவலா நாங்க அமர்நாத் யாத்திரை முடிச்சிட்டு ஐடியெல்லாம் 3 நாள் இருந்துச்சு. சோ இந்த கேப்புக்கு எங்கேயாவது ஒரு ஊருக்கு சுத்தி பார்க்க போலாமே அப்படின்னு யோசிச்சோம். ட்ரெயின் டிக்கெட்ல பார்த்தோம்னா இந்த நைனிடால் பக்கத்துல இருக்கிற காத்கோடம் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு டிக்கெட் கிடைச்சது. சோ அங்க ட்ரெயின் ஏறியாச்சு. ஆனா நாங்க காத்கோடம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்காம அதுக்கு முன்னாடி ஸ்டேஷனான ஹல்த்வானிலேயே இறங்கிட்டோம். இந்த ஹல்த்வானி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஒன்லி 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குன்னு சொன்னதால நம்ம இப்ப நடந்தே தான் போக போறோம். வாங்க. ஒரு 10 நிமிஷம் வாக்கிங்லயே ஹல்த்வானி பஸ் ஸ்டாப்க்கும் போயிட்டு அங்க இருந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் மூலமா நைனிடாலுக்கும் கிளம்பிட்டோம். ஒரு நிமிஷம் இரு, இந்த ஹல்த்வானில இருந்து நம்ம ஏறின பஸ் காத்கோடம் ரயில்வே ஸ்டேஷன் வாசல் வழியா தானே போகுது. எதுக்கு நம்ம அவசரப்பட்டு 6 கிலோமீட்டர் முன்னாடி இறங்கிட்டோம்? அப்புறம் பஸ்ல சீட்டு கிடைக்கணும்ல. இந்த ஹல்த்வானிங்கிறது தான் மெயின் பஸ் ஸ்டாண்டே. இங்க இருந்து தான் நைனிடாலுக்கு போற பஸ் எல்லாம் கிளம்பும். காத்கோடங்கிறது ஆன் தி வேல வர ஒரு பஸ் ஸ்டாப் தான். நம்மள மாதிரி கவர்மெண்ட் பஸ்ல நைனிடால் போறவங்க ஹல்த்வானிலே இறங்கி சீட்டை பிடிச்சி போறது தான் பெஸ்ட். இதுவே பிரைவேட் டாக்ஸி இல்லைன்னா 2 வீலர் ரெண்ட்டுக்கு எடுத்து போறவங்க காத்கோடம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்குறது தான் பெஸ்ட். ஏன்னா இந்த காத்கோடம் ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லையே நிறைய காரும் ரெண்ட்டுக்கு கிடைக்குது. கூடவே 2 வீலர் ரெண்டல் ஷாப்பும் நிறைய இருக்கு. சப்போஸ் நீங்க டெல்லியில இருந்தே பஸ்ல போற மாதிரி இருந்தா டெல்லி டு நைனிடால் டைரக்ட் பஸ் ஃபெசிலிட்டியே இருக்குது. அவ்வளவுதான். சுமார் 40 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டிராவல். பசுமையான இமயமலை காடுகளுக்கு நடுவுல ரம்யமான ஒரு பயணம். நாங்க நைனிடாலுக்கு ரீச் பண்ணிட்டோம். வந்தாச்சு. ஓகே, இந்த நைனிடால நம்ம எங்க தங்குறது, எந்த மாதிரி இடத்துல தங்கினா பெஸ்டா இருக்கும், அதுக்கு எவ்வளவு செலவாகும், இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றியா? இந்த நைனிடால் பொறுத்த வரைக்கும் எல்லா பட்ஜெட்லயுமே ஹோட்டல் ரூம்ஸ், ஹோம் ஸ்டேஸ்லாம் ரெண்ட் கிடைக்குது. நாங்க ஃபர்ஸ்ட் 2 நாள் மால் ரோட் பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல தான் தங்கியிருந்தோமே. இதை ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்தோம். 3rd டே ஒரு வித்தியாசமான சூப்பரான லொகேஷன்ல தங்கணும். அது எங்கன்றத வீடியோல போக போக பாப்பீங்க. இப்போதைக்கு டே 1ல எங்கேயுமே சுத்தி பார்க்கல. 4 நாள் அமர்நாத்ல நடந்து வந்த டயர்டு, பேக் ஃபுல்லா அங்க யூஸ் பண்ண அழுக்கு துணி, இதை எல்லாம் துவைச்சு போட்டுட்டு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துட்டோம். நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடா டிராவல் பண்ணி வந்த ஒரு அன்பிளான் ட்ரிப்பு. இதுல நிறைய சொதப்பல்களையும் சந்திச்சோம், நிறைய புது புது அனுபவங்களும் கிடைச்சது. ஒரு ட்ரிப்பை பர்ஃபெக்டா பிளான் பண்றது எந்த அளவுக்கு முக்கியன்றத இந்த நைனிடால் ட்ரிப் எங்களுக்கு உணர்த்துச்சு. சரி, ஓகே, கதைக்கு வருவோம். இந்த நைனிடாலை சுத்தி பார்க்க இங்கேயே நிறைய கார்ஸ் ரெண்ட் கிடைக்குது. ஆனா மேக்சிமம் இங்க வர்றவங்க 2 வீலரை ரெண்ட்டுக்கு எடுத்து சுத்தி பார்க்கறத நிறைய இடங்கள்ல எங்களால பார்க்க முடிஞ்சது. நாங்களும் டே 2ல நாங்க ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லையே ஒரு 2 வீலரை ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு
இன்னைக்கு லாங்கா இருக்கிற லொகேஷன்ஸை மட்டும் சுத்தி பார்க்கலாம்னு முடிவு பண்ணி கைஞ்சிதாம் நோக்கி கிளம்பிட்டோம். இந்த ஊர்க்காரங்க பேசுறது தான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு பார்த்தா இங்க இருக்கிற ஊர்களோட பேர் எதுவும் வாயில நுழைய மாட்டேங்குது. அது என்ன கெஞ்சிதாம்? அது கெஞ்சிதாம் இல்ல, கைஞ்சிதாம். நார்த் இந்தியாலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த யோகியான நீம் கரோலி பாபாவுடைய ஆசிரமம் இருக்கிற இடம் தான் இந்த கைஞ்சிதாம். நைனிடால்ல இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்த ஆசிரமத்துக்கு ரீச் பண்ணிடலாம். ராம் ராம். எனக்கு பின்னாடி நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த கோவில் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிக அளவுல பரிச்சயப்படாமல் இருக்கலாம். ஆனா உலக அளவுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவில். இன்ஃபேக்ட் உலக பணக்காரர்கள் பல பேரை உருவாக்கின கோவில்னு கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு ஆப்பிள் ஓனர் ஸ்டீவ் ஜாப்ஸ், ஃபேஸ்புக் ஓனர் மார்க் ஜூக்கர்பர்க், விராட் கோலி, இப்படி லைஃப்ல ஜெயிச்ச நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்து இந்த பாபாவை வணங்கினதால தான் ஜெயிச்சதா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஆசிரமம் பத்தியும் இங்க இருக்கிற நீம் கரோலி பாபாவை பத்தியும் டீடைலான வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல தெரியுற ஐ பட்டன்லயும் கொடுத்திருக்கோம். மிஸ் பண்ணாம பாருங்க. நாங்க இங்க ஒரு ½ அன் அவர்லயே சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டோம். அடுத்ததா இங்கிருந்து ரிட்டன் நைனிடால் போற வழியில இருக்கிற பைன் ஃபாரஸ்ட் அட்வென்ச்சரஸ் பார்க் தான் போயிருந்தோமே. இந்த ஃபாரஸ்டுக்குள்ளர பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் நல்ல ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஏதுவா நிறைய அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் வச்சிருக்காங்க. பட் நாங்க உள்ள போகல, ஏன்னா நாங்க இங்க ரீச் ஆகும் போதே சரியான மழை கொஞ்சம் குறைஞ்சதும் கடகடன் வண்டி எடுத்துக்கிட்டு எங்களோட அடுத்த லொகேஷனுக்கு மூவ் ஆயிட்டோம். எங்க ட்ரிப் பிளான்ல ஃபர்ஸ்ட் சொதப்பலே இதுதான். இந்த நைனிடால் பொறுத்த வரைக்கும் வருஷத்துல ஜூலை ஆகஸ்ட் மட்டும் போகவே கூடாதாம். ஏன்னா இந்த டைம்ல தான் அதிக மழை பொழிவும் இருக்குமா, அதே சமயத்துல நிலச்சரிவு வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்குமா. நாங்க பாருங்க கரெக்டா ஜூலை எண்டுல வந்து இங்க சிக்கிக்கிட்டோம். எந்த ஏடா குடத்துலயும் மாட்டிக்க கூடாதுன்னு தான் பாதுகாப்பான இடத்தை நோக்கி கடகடன் மூவ் ஆயிட்டோம். ரிட்டன் நைனிடால் லேக் ரீச் ஆகுறதுக்குள்ளார மழையும் சுத்தமா நின்னுடுச்சு. ஆனா ஆல்ரெடி நாங்க முழுசா நினைஞ்சிட்டோம். ஸோ ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எங்க போலான்னு கூகுள் மேப்பை தட்டினோம். அதுல பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேசஸா 2 இடத்த காட்டுச்சு. ஒன்னு பீம்தால், இன்னொன்னு குர்பத்தால். ஆனா இது ரெண்டுமே நைனிடால் லேக்ல இருந்து வேற டைரக்ஷன். டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் குர்பத்தாலுங்கிற ஏரியா இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தான். ஆனா பீம்தால் 25 கிலோமீட்டர். பீம்தால்ல இருந்து மேற்கொண்டு ஒரு 20 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணோம்னா காத்கோடம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிடலாம். அங்க இருந்து ரிட்டன் ட்ரெயின் மூலமா டெல்லிக்கே போயிடலாம். ஸோ பீம்தால கடைசி நாளா சுத்தி பார்க்கலான்னு வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சுட்டு இப்போதைக்கு குர்பத்தால நோக்கி கிளம்பிட்டோம். ஆன் தி வேல நிறைய வியூ பாயிண்ட்ஸுங்க. லவ்வர்ஸ் பாயிண்ட், சூசைட் பாயிண்ட், வுட்லேண்ட் வாட்டர் ஃபால் பாயிண்ட்னு எக்கச்சக்கம். மழையால ஆல்ரெடி லேட்டு, டைமும் மதியம் 2 மணி தாண்டிடுச்சு. ஸோ எதுவாக இருந்தாலும் ரிட்டன் வரும்போது பார்த்துக்கலான்ட்டு வண்டியை ஸ்ட்ரைட்டாக குர்பத்தாலுக்கு விட்டுட்டோம். எஸ், நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் குர்பத்தால் லேக்கு செம கூட்டமா இருக்கும்னு பார்த்தேன். ஆள் நடமாட்டமே இல்லாம ரொம்ப காமா இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குது. ஆக்சுவலா ஏப்ரல் மே அந்த மாதிரி ஸ்கூல் லீவ் டைம்ல தான் கொஞ்சம் களைக்கட்டும் போல இருக்கு. பட் இந்த இடம் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஏரியா சுற்றி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, நிறைய ஹோம் ஸ்டே இருக்குது நைனிடாலில். எனக்கு தெரிஞ்சு யாருமே வெளியில் வர மாட்டேங்கிறாங்க. ரூம் ஏதாவது புக் பண்ணிவிட்டு அக்கடான்னு படுத்து தூங்கிடுவாங்க போல இருக்குது. சுத்தமாக ஆள் நடமாட்டமே இல்லை. பட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அவ்வளோ நல்லா இருக்குது. இடமே பாருங்களேன், எப்போ மழை வருதுன்னு தெரிய மாட்டேங்குது, எப்போ வெயில் அடிக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடமே பார்த்தீங்கன்னா தங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற இடம்னு நினைக்கிறேன். சுற்றி பார்க்கறதுக்கு செட் ஆகாது, தெரியாமல் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு போகலாம். இந்த குர்பத்தால் கிராமம் எப்படி இருக்கும் தெரியுமா? பார்க்கறதுக்கு சுத்தி மலைகள் சூழ்ந்து நடுவுல ஒரு பள்ளத்தாக்கு போன்ற நிலப்பரப்புல அமைஞ்சிருக்கு. இங்கே ஒரு கார்டனும் இருக்குது, அதுக்கு பேரு மோஸ் கார்டன். எஸ், மோஸ் கார்டனுக்கு வந்திருந்தோம். கார்டன் பூட்டி கிடந்தது, இன்னைக்கு லீவுன்னு சொல்லியிருந்தாங்க. இது மட்டுமா,
இந்த நைனிடால் டு குர்பத்தால் இன் பிட்வீன்ல சரியாட்டல் லேக் அண்ட் அட்வென்ச்சர் பார்க்கு, பொட்டானிக்கல் கார்டன் எல்லாமே க்ளோஸ்ல தான் இருந்துச்சு. இது எல்லாமே இந்த ஜூலை அண்ட் ஆகஸ்ட் மந்த் மட்டும் தான் க்ளோஸ்ல இருக்கும்னு இங்க விசாரிக்கும் போது சொன்னாங்க. சுத்தி பார்க்கலான்னு இந்த ஊருக்கு வந்தா எல்லா சைட்டும் இப்படி க்ளோஸ்ல இருக்குது. இது தெரியாம நாங்க வேற 500 ரூபாய் கொடுத்து பைக்கையும் ரெண்டுக்கு எடுத்து வச்சிட்டோம். வேற என்ன பண்றது, கொடுத்த காசுக்கு நைனிடால சும்மாவது சுத்தி பார்ப்போம்னு அப்படியே மலைகளோட அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டே ஆசை தீர பைக்ல ரைடும் போயிட்டு நைட்டு எங்க ரூம்க்கு வந்து ரிட்டர்ன் தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே இன்னைக்கு பிளான் படி இந்த லேக் பக்கத்துல இருக்கிற டூரிஸ்ட் லொகேஷன்ஸ் மட்டும்தான் சுத்தி பார்க்க போறோமே, அதுவும் நடந்தே. அதுல ஃபர்ஸ்ட் லொகேஷனா வேற எங்க, நைனி லேக் தான். நாங்க இப்போ நைனிடாலே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆன நைனி லேக்குக்கு தான் வந்திருக்கிறோமே. வியூ பாக்குறதுக்கே செம்மையா இருக்குதுங்க. எப்படின்னா நம்ம இங்க போட்டிங் போகும்போது நம்ம போட்ல உட்கார்ந்து இருக்கிறப்பவே நம்ம தலையை தொடுற அளவுக்கு மிஸ்ட் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இந்த லேக்குக்கு ஒரு போட்டுக்கு வந்துட்டு 1/2 ஹவருக்கு மட்டுமே 320 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பெடல் போட் இருக்குது, அதுக்கப்புறம் துடுப்பு போட்டுன்னு இது 2 மட்டும்தான் இருக்குது. ஸ்பீட் போட் மாதிரி எதுவும் கிடையாது. பட் வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களே பாருங்களேன். அடுத்ததா இந்த நைனிடால் லேக்ல இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஜிபி பாண்ட் ஹை ஆல்டிடியூட் ஜூக்கு கிளம்பிட்டோம். இப்போதான் ஒரு யாத்திரா முடிச்சுட்டு வந்தோம், சுத்தமாக நடக்கவே முடியல. மறுபடியும் இப்படியே செங்குத்தாவே நடக்கணும்னா எப்படி? எங்க போயிட்டு இருக்கோம் இப்போ? ஏதோ ஹை ஆல்டிடியூட் ஜூ அப்படின்னு நைனிடால் ஜூ பேரு. பார்க்கிங் அண்டர் கிரவுண்டில் வச்சுட்டான். 2nd ஃப்ளோரில் ஜூவை வச்சுருக்காப்புல. இந்த குளிரில் எந்த விலங்கு இருக்குதுன்னு ஒன்றும் தெரியல. பார்க்கலாம் வாங்க. ஸ்வெட்டர் ஜெர்க்கி எல்லாத்தையும் வாங்கி ரூம்லேயே வச்சுட்டு இங்கே வந்து நாங்கள் இப்போ நைனிடால் ஜூக்கு தான் வந்திருக்கிறோமே. ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து 100 ரூபான்னு சார்ஜ் பண்ணுறாங்க. எங்கள் 2 பேருக்கும் டிக்கெட் எடுத்தாச்சு. இவ்வளோ சில்னஸில் என்னென்ன அனிமல்ஸ் ஆக்சுவலாக இவங்க வச்சுருக்காங்க உள்ளன்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு சிட்டிக்கு டாப்பில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வெளியிலேயே அந்த குரங்கு, இந்த ஊருக்கான குரங்கெல்லாம் கூட வெளியில் பார்த்தாச்சு. இது ஒரு ஜூ மாதிரி எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு டென்ட் போட்டு வச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம் எப்படிதான் இருக்குன்னு சொல்லி. வாங்க. ஜூக்குள்ளார வந்தாச்சு. ஆக்சுவலா நம்ம எடுத்துட்டு வர வாட்டர் பாட்டிலுக்கு வந்துட்டு இங்க 100 ரூபாய் ரீஃபண்ட் தான். அது 100 ருபீஸ் நம்ம வந்துட்டு ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. 100 ருபீஸ் கொடுத்துட்டா அந்த டோக்கன் நம்ம வந்து பத்திரமா வச்சிருந்துட்டு ரிட்டன் நம்ம அந்த வாட்டர் பாட்டிலையும் கொண்டு போய் அவங்கள்ட்ட காட்டணும். அப்படின்னா டோக்கனை வாங்கிக்கிட்டு நம்மளுடைய 100 ரூபாய் நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ஓகே. இந்த நைனிடால் ஜூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ட்ரு ஆனதுல இருந்தே வந்துட்டு சின்ன சின்னதாக ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த ஆரோ மார்க்கை நம்ம வந்து ஃபாலோ பண்ணியே தான் ஒவ்வொரு அனிமல்ஸாக பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ட்ரு ஆனது ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே தான் வரப்போகிறோம். வாங்க. அது சிட்டுக்குருவி. அது சும்மா கூட்டுக்குள்ள போய் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி. These are all கோழிகள். எங்களை நீங்க உங்க ஊர் வண்டலூர் ரோட்லயே பாத்திருப்பீங்க. இன்னாத்துக்கு இங்க வந்தீங்க யாரும் சொல்லிடப்படாது இல்ல. அதனால நாங்க வந்து இந்த மாதிரி நிறைய வரத்து வச்சிருக்கோம். ஜூக்குள்ளார பாருங்க எவ்வளவு அனிமல்ஸ் இருக்குன்னு. ஒரே மேகமூட்டமா இருக்குது. முன்னாடி யாரு இருக்கானே தெரியல. நமக்கு எங்க இருந்து இதுக்குள்ளார அனிமல்ஸ் தேடுறது? கமான் கமான். இந்த மாதிரி சூப்பரா இருக்குது. ஒரு கலர் நாள் அது ஒரு கலர் மயில் கலர்ல ஒரு கோழி.
ஹிமாலயன் மோனாலாம் இவங்க பேரு. அழகா இருக்கிறாங்க. இது கொஞ்சம் வாங்க பாப்போம். நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். தமிழ் தமிழ் வரமாட்டேங்குது, மதிக்கவே மாட்டேங்குது. எங்கே இருக்கிறாள்? கூப்பிடலாமா? சுவாமியே சரணம் ஐயப்பா. ஹிந்தில பாலுவான், பாலுன்னு தான் சொல்றாங்க. பாலு மகேந்திரா அப்படின்னா கரடி மகேந்திரான்னு அர்த்தம். அரோகரா தூங்குறாங்க. நல்லா பெருசா மொந்தையா குந்தாணி மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இந்த வாட்டி தான் ஏரியும் போனோம். கமான் கமான். ஆக்சுவலா கொஞ்சம் என்ன சொல்றது, சூப்பர் தான். இவ்வளோ சின்ன ஒரு சிட்டில ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன இடத்துல அவங்களால எவ்வளோக்கு எவ்வளோ அனிமல்ஸ் வந்துட்டு கொண்டு வந்து இதுல பார்வையிட வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இதுல எஃபர்ட் போட்டிருக்காங்க. பார்க்கவும் நல்லா தான் இருக்கு. ஆனா ரொம்ப சின்ன இடம் தான். பட் இந்த சரௌண்டிங்ஸே பார்க்கறதுக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கு. நீங்க பார்க்குக்கு பார்க் மாதிரியும் இருக்கும், ஜூக்கு ஜூ மாதிரியும் இருக்கும். சுமார் 1 ஹவர்லயே நாங்க ஜாலியா சுத்தி பார்த்துட்டு ரிட்டர்ன் மறுபடியும் எங்களுடைய ரூம்க்கே போயிட்டோம். இப்போ இதுக்கு தேவையில்லாம மறுபடியும் ரூமுக்கு டைம் வேஸ்ட் ஆகும்ல. என்ன ரிட்டர்ன் சென்னைக்கு போக வேண்டாமா? நாங்க எங்க ரூம்க்கு ரிட்டர்ன் போனதுக்கு 2 காரணம் இருக்கு. அதுல ஒண்ணு, இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்பிளான் ட்ரிப்பு. ரிட்டர்ன் ட்ரெயின் டிக்கெட்னு எதுவும் போடல. ஸோ தட்கல் தான் ட்ரை பண்ணணுமே. ரூம்லயும் வைஃபை இருக்குது, அதனால நெட்டு கொஞ்சம் ஸ்பீடா கிடைக்கும்னு தான் நாங்க ரூம்க்கே வந்தோம். வந்து டிக்கெட்டும் போட்டாச்சு. இதுதான் இந்த ட்ரிப்ல நாங்க பண்ண 2வது பெரிய சொதப்பல்னு எங்களுக்கு அடுத்த நாள் தான் புரிஞ்சுது. 2வது காரணம், நாங்க இன்னைக்கு மதியம் வரைக்கும் தான் இங்க ரூம் புக் பண்ணிருக்கிறோம். நைட்டு வேற ஒரு டிஃப்ரெண்டான லொகேஷன்ல போய் தங்கலான்னு பிளான் பண்ணிருக்கிறோம். ஸோ மதியம் 12 மணிக்குள்ளார கண்டிப்பா செக் அவுட் பண்ணி ஆகணும்ன்ற கட்டாயம். நாங்களும் எங்களோட ரூமை செக் அவுட் பண்ணிட்டு லக்கேஜஸ் மட்டும் நாங்க ஈவினிங் வந்து எடுத்துக்கிட்டுமான்னு அங்க இருக்கிறவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு ரிசப்ஷன்ல எங்களோட 2 பேகையும் வச்சுட்டு மறுபடியும் சுத்தி பார்க்க மால் ரோட நோக்கி கிளம்பிட்டோம். எஸ், நாங்க இப்போ நைனிடால்ல இருக்கிற மால் ரோட்ல தான் இருக்கிறோமே. மற்ற ஏரியால இருக்கிற மால் ரோட்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்க எவ்வளவோ ரேட் வந்து பரவாயில்ல. அங்கங்க நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்குது, பட் எல்லாமே ரீசனபிள் ரேட்டா தான் இருக்குது. பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, வாங்க நம்ம அடுத்ததான் இங்க இருந்து நைனி தேவி டெம்பிளுக்கு தான் போக போறோம். வாங்க. இந்த லேக் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நீளம் இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் நடந்து போக சிரமமா இருக்குன்னு நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க. இங்கே பக்கத்தில் உங்களுக்கு பேட்டரி ஆட்டோ ஃபெசிலிட்டியும் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நடந்தே தான் போனோமே. அவ்வளோதான், நம்ம அடுத்தது பொடிநடையாக நடந்து இங்கே வேறு என்னென்ன லொக்கேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஊருக்கு வந்து பஸ்ஸுங்கிறது டைமிங்க்குன்னு கூட சொல்ல தெரியல. ஏன்னா எப்போ வரும்னு யாராலையுமே அசைவ் பண்ண முடியல. ஸோ பஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால் நமக்கு தான் இப்போ ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து பழகிட்டோம்ல அமர்நாத் யாத்திரால. அதனால் இப்போ கொஞ்சம் நடக்கவே ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் இப்போ நைனி தேவி கோவிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோமே. இந்த இடம் வர்றதுக்கு இப்போ நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா நைனிடால் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து லேக்கோடைய நேர் ஆப்போசிட் எண்டு அப்படியே வர வேண்டியதுதான். நடந்தே கூட நீங்கள் வந்துடலாம். லேக் ஓரமாகவே பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ தூரம் நடந்து போகணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த இடம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கூகுள் மேப்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணி பை வாக் போய்கிட்டு இருக்கோம். இதே நீங்கள் வந்து கேப்ல வர மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இது டிபெட்டினோடது தான்.
ஸ்ரீமா நயனா தேவி மந்திர். ஆக்சுவலா நம்ம நயனா தேவி கோவிலுக்கு வந்தாச்சு. இது பாத்தீங்கன்னா லேக்குக்கு ஓரமாவே தாங்க இருக்குது. பட் நமக்கு வந்து இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் அங்கங்க போயிட்டு இருக்கிறதால எந்த ரூட்டுன்னு நமக்கு வந்து ஆக்சுவலா கிளியரா தெரியல. உங்களுக்கு சப்போஸ் வழி தெரியல அப்படின்னாக்கா நீங்க மேப்ல வந்துட்டு டிபெட்டியன் மார்க்கெட் அப்படின்னு போட்டீங்கன்னா கரெக்டா இது வந்து மார்க்கெட்டுக்கு உள்ளாரதான் இருக்குது. ஸோ இன்னும் வசதியா போச்சு. பழமே இந்த நயனாதேவி கோவில் 51 சக்தி பீடங்கள்ல ஒண்ணு கன்சிடர் பண்றாங்க. அதாவது சிவபெருமான் பார்வதி தேவியோடைய எரிந்த உடலை சுமந்து செல்லும் போது தேவியின் கண்கள் விழுந்த இடம் தான் இந்த நயனாதேவி கோவிலா. இந்த நயனாதேவி கோவில்ல சுமார் 1890 வருஷம் ஆகஸ்ட் மாசம் சுவாமி விவேகானந்தர் இங்க வந்து 6 நாட்கள் தங்கியிருந்ததாக சொல்லப்படுது. நயனாதேவி கோவிலுக்குள்ளார வீடியோ ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். ஸோ இந்த கோவில்ல இருந்து நம்ம ஒரு டிபெட்டியன் மார்க்கெட் சொன்னோம் இல்லையா, அது வழியா இந்த கோவிலுக்கு பின்பக்கமாக வந்தோம்னா கோவிலோடைய வீடியோஸ் கொஞ்சம் உங்களுக்கு எடுத்து காட்டலாமேன்ட்டு தான். வாங்க. இந்த கோவிலுக்கு பின்பக்கம் தான் இந்த நைனிடாலுடைய ஏரி இருக்கிறதால நமக்கு இப்போ ரொம்ப வசதியாக போச்சு. ஆக்சுவலாக இப்போ எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்குறது தான் நயனாதேவி கோவில். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஃபர்ஸ்ட் வர்றது அனுமனுடைய கோவில். அதுக்கப்புறம் நடுவில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் அந்த நயனாதேவி அம்மா இருக்கிற கோவில். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு கோபுரம் வச்சிருக்கு இல்லையா, அங்கே வந்து பைரவ் மந்திர் இருக்குது, பைரவருடைய கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு மாடிப்படி, பட் நம்ம படி ஏற வேண்டாம், கீழேயே பார்த்தீங்கன்னா நவகிரகத்துக்கு, ராதாகிருஷ்ணருக்கு, அதுக்கப்புறம் சந்தோஷி மாதா அப்படின்னு ஒருத்தவங்களுடைய கோவிலும் கூட இங்கே இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த ஊரோட பேர் நைனிடால். இந்த ஊரில் வாழ்கிற அந்த அம்மாவோட பேர் நயனாதேவி அம்மா. இப்போது இதில் ஒயிட் கலரில் சின்னதாக ஒரு கோபுரம் வச்சு சின்னோண்டா தெரியுது இல்லையா, அங்கே வந்து என் அப்பன் சிவபெருமான் இருக்கிறாரு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஆல் ஓவர் எல்லா சாமியுமே நம்ம நல்லா திருப்தியாக வேண்டிக்கலாம். நல்லா இருக்கு. ஆக்சுவலாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த நைனிடால் லேக் பக்கத்துலேயே 2 வியூ பாயிண்ட் இருக்குது. ஒன்று அடுத்ததான் நம்ம போக போகிற டிஃபன் டாப் வியூ பாயிண்ட், இன்னொன்று இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற ஸ்னோ வியூ பாயிண்ட். ஜூலை மாதம் எப்படியும் ஸ்னோ இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபன் டாப் வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு டைம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்னோ பாயிண்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். இந்த ஸ்னோ வியூ பாயிண்ட் நைனிடால் லேக்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. அங்கதான் ரோப் கார் ஃபெசிலிட்டியும் இருக்குது. சரி, நம்ம அடுத்ததாக வேற லொக்கேஷன் மூவ் ஆகலாம். எனக்கு இந்த டிபெட்டியன் மார்க்கெட் பக்கம் வந்ததாலே என்னவோ தெரியல, எனக்கு ரொம்ப சுற்றி பார்க்கணும், மார்க்கெட்டெல்லாம் சுற்றணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ நம்ம அடுத்ததான் வந்து மார்க்கெட்டுக்கு போவோம். முடிஞ்சால் ஏதாவது ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸ்னால் வாங்கிக்கலாம். இது சும்மா சாம்பிளுக்கு, அந்த வடிவேல் சார் சொல்லுவார்ல, அதில் ஒரு கிலோ சாம்பிள், அந்த மாதிரி சாம்பிளுக்கு தான் அது பர்ச்சேஸ் பண்ணது. இன்னும் பர்ச்சேசிங்னு ஃபுல்லாக இறங்கலை. இங்கே வந்து உங்களுக்கு சினிமா தியேட்டர் கூட இருக்குது. பட் நான் அதையும் வந்துட்டு உங்களுக்கு போகிற வழியில் காட்டுறேன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சின்ன சிட்டி எனக்கு தெரிஞ்சு, ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. டூரிஸ்ட் பிளேசஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சின்ன இடத்துலையே அவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்குறாங்க. சரி, அடுத்ததான் நம்ம டிபெட்டியன் மார்க்கெட் போகலாம். இந்த நயனாதேவி கோவில்ல மறுபடியும் இன்னொரு முறை போய் திருப்தியா சுவாமி தரிசனத்தை முடிச்சுட்டு அடுத்ததா இங்க இருக்கிற டிபெட்டியன் மார்க்கெட்ல அப்படியே நோட்டம் விட்டுட்டு அடுத்த லொகேஷனா இங்க இருந்து டிஃபன் டாப் அப்படிங்கிற வியூ பாயிண்ட்டுக்கு போலான்னு கிளம்பிட்டோம். பார்த்து அட, இந்த இடம் நம்ம நயனாதேவி கோவில்ல இருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர்ல தாமா இருக்குது அப்படின்னு இந்த கூகுள் மேப் காட்டுச்சுங்க. அதை நம்பிதாங்க நடந்தே போலான்னு முடிவு பண்ணோம். எல்லா ட்ரிப்லேயுமே நல்லா சாப்பிட வைக்கிறீங்க, ஆனால் தூரமாக நடக்க விட்டுறீங்க. அதான் ஜீரணமாகலன்னு சொல்கிறல்ல, அதுதான். எஸ், இன்னும் 150 மீட்டர் தான் நடந்து போகலாம். வாங்க. அப்படிதான் இந்த போர்டை பார்த்து தப்பு கணக்கு போட்டுட்டோம்.
இந்த டிஃபன் டாப் வியூ பாயிண்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு மேல இருக்குங்க. அதுக்கான ஃபாரஸ்ட் என்ட்ரி தான் இங்கிருந்து 150 மீட்டர். இதுக்கப்புறம் உள்ள ஒரு என்ட்ரி டிக்கெட், ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாரு. இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து நடக்கிறோம் வியூ பாயிண்ட் வந்த பாடில்ல. இந்த டிஃபன் டாப் வியூ பாயிண்ட்டுக்கு யாரும் வராதீங்க. ஏம்மா? நானும் 1 மணி நேரத்துக்கு மேலே நடந்துக்கிட்டே தான் இருக்கேன். 4 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரமாக நடக்கிறேன். இப்போ வர அந்த வியூ பாயிண்ட்டையும் பார்க்கல. அதை விட இம்பார்ட்டண்ட்டாக ஆள் நடமாட்டமே இல்லை. எல்லாரும் ஜோடி ஜோடியாக தான் வராங்க. ஸோ இது தான் சரியில்லாத இடம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்ன விஷயம்னா, இவ்வளோ தூரம் எதுக்கு நடந்து வந்தேன்னு தெரில. போய் ஒரு வியூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் தெரியல. இந்த வழி தான் போகணும் அந்த மாதிரி எந்த ஒரு அடையாளமுமே இல்லை. அப்படியே போட்ட பாதையில் நீங்கள் பாட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்படி நடந்து ஒரு ஸ்டேஜ்ல வழி மாறிட்டோம். காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போக ஆசையா? அப்போ இந்த டிஃபன் டாப் வியூ பாயிண்ட்டுக்கு வாங்க. நாங்கள் அப்படி தான் தொலைஞ்சு போயிட்டு இப்போ வழி தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இடம் தான் டிஃபன் டாப் வியூ பாயிண்ட். பட் நாங்கள் டைரெக்டாக அங்கே போகாமல் வழி மாறி கீழ்ப்பக்கமாக வந்துட்டோம். ஸோ இப்போது அது இருக்கிற திசையை நோக்கியே நடந்து பயங்கர த்ரில்லிங்கான நடைப்பயணத்தில் இந்த வியூ பாயிண்ட்டையும் ரீச் பண்ணிட்டோம். ஏறிடலாமா? எஸ், இப்போ நம்ம நைனிடால்லே இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப உயரமான ஒரு மலைக்கு தான் வந்திருக்கோம். வியூஸை பாருங்களேன். இந்த மொத்த நைனிடாலுமே இப்போ என் காலுக்கு கீழே. காலு இப்படி தூக்கி காட்டினா விழுந்துருவேன். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடுக்காட்டுக்குள்ளே சூப்பரான ஒரு ட்ரக்கிங். அருமையாக இருந்ததுங்க அந்த ட்ரக்கிங்கு. ஆனால் வழியெல்லாம் அவங்ககிட்ட திட்டு வாங்கிட்டே வர வேண்டியதாச்சு. ஆனால் வந்ததுக்கு எவ்வளோ ஒர்த்தபுளான இடம்னு இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியான வியூ. இந்த மாதிரி வியூலாம் லைஃப்பில் பார்க்குறது ரொம்ப சிரமம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. நீங்களே பாருங்களேன். ஓகே, ஆரம்பத்தில் எனக்கு இந்த இடம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா நம்ம மட்டும் தான் தனியாக இந்த காட்டுக்குள்ளார நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பயம். நடுவில் அங்கங்கே எருமை மாடா என்னன்னு தெரில, அதோட கால் தடம் வேற இருந்துதா. ஸோ ரொம்ப பயந்துட்டேன் தான். ஏன்னா கண்காணாத ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து எப்படி ரிஸ்கில் மாட்டிக்கணும்னு தோணும். அப்படி தோணுச்சு எனக்கு. பட் இங்கே வந்தால் வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வந்துட்டு நிலால ஆயா வடை சுடுற மாதிரி ஒரு 2 பேர் கடை வச்சிருக்கிறாங்க. இங்கே செட்டில் போல இருக்காங்க. நல்லா தான் இருக்குது. டீ குடிச்சோம், சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் நிறைய திட்டேன் என் ஹஸ்பண்ட. பாவம், இவ்வளோ தூரம் நடந்து வர்றதுக்கு உங்களுக்கு ஸ்டெமினா இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டை வந்து பார்த்துட்டு போகலாம். நடக்க முடியாதவங்களுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏன்னா ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கல்லு தான் போட்டு பாதை அமைச்சிருக்கிறாங்க. ஸோ வழிக்கு பிரச்சனை இல்லை. விஷயம் என்னன்னா, இதுல எங்க வழி போறது, ஏன்னா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பாதை வந்துட்டு மாறுது. ஸோ அவங்க ஒரு ஆரோ மார்க்காவது அட்லீஸ்ட் அதை ஸ்பெசிஃபை பண்ணிருக்கா இன்னும் கூட நல்லா இருக்கும். குழப்பிக்காம வருவாங்கல்ல அப்படின்னு தோணுச்சு. காலையில கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டேன். நிறைய சாப்பிட்டுட்டேன். லஞ்சும் சூப்பரா சாப்பிட்டுட்டேன். இப்ப அத்தனையும் வந்து எனக்கு செஞ்சு போற அளவுக்கு என்னுடைய கணவர் வந்து என்னை எப்பவுமே நடராஜா சர்வீஸ்லயே தான் கூட்டிட்டு போறாரு. இங்க இருந்து ரூம் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 10 கிலோமீட்டருக்குமே கூட நடக்க வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எல்லாமே இறக்கம்தாம்மா. அதனால உனக்கு இறக்கம் இல்ல, வழி இறக்கம் தான். நான் உனக்கு சுத்தமா இறக்கவே இல்லை. டிஃபன் டாப் வியூ பாயிண்ட்டை முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம நைனிடால் நோக்கி போய்கிட்டே இருக்கோம். ஆன் தி வேல ஈகோ கேவ் பார்க்னு ஒரு பிரைவேட் பார்க் வந்தது.
இந்த பார்க் பார்த்தீங்கன்னா நைனி தேவி டெம்பிள்ல இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா 100 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. நாங்க 4 மணிக்குள்ளாரியே இந்த பார்க்கு கிட்ட வந்துட்டோம். ஆனா 3:30 மணிக்கு மேல பார்க்குள்ளார என்ட்ரி அலோட் இல்லையாம். 4:30 மணிக்குள்ளார இந்த பார்க்கு கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். பார்க்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நைட்டு நம்ம வேற ஒரு டிஃப்ரெண்டான லொக்கேஷன்ல ஸ்டே பண்ண போறோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஊருக்கு போற கடைசி பஸ்ஸும் 4:30 மணிக்கு தானா. ஸோ கடகடன்னு போய் ரிசப்ஷன்ல வச்சிருந்த எங்களோட லக்கேஜஸ்லாம் எடுத்துக்கிட்டு நைனிடால் பஸ் ஸ்டாப்க்கு வந்துட்டோம். அட கரெக்டாக விசாரிச்சு சொல்லுமா, நம்ம அல்துவான்லேருந்து வந்து இறங்கணும்ல, அதுதான் நைனிடால் பஸ் ஸ்டாப்பு. இது லேக்குக்கு ஆப்போசிட்ல இருக்க வேற ஏதாவது பஸ் ஸ்டாப்பாக இருக்கும் போல. ரெண்டுமே நைனிடால் பஸ் ஸ்டாப் தான். அது காத்கோடம் போற ரூட்டுக்கு, இது ராம்நகர் போற ரூட்டுக்கு. நம்ம ஸ்டே பண்ண போற இடம் ராம்நகர் ரூட்ல நைனிடால்ல இருந்து சரியா 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. ஸோ இங்கிருந்து மினி பஸ் ஏறி மறுபடியும் குர்பத்தால் பஸ் ஸ்டாப் போய் இறங்கியாச்சு. இந்த குர்பத்தால்ன்றது மெயின் சிட்டிலாம் கிடையாது, ஒரு வில்லேஜ். ஸோ இங்கே எந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடைக்குன்றது இப்போ வரைக்கும் ஐடியா இல்லை. பார்ப்போம். இன்னும் ஒரு நாள் இங்கே தான் தங்கி சுற்றி பார்க்க போகிறோம். போக போக தெரியும். ஓகேங்களா, பாய். இது ஷார்ட்கட்டா? வழி எங்கே ஏறுது? இந்த நைனிடால் பார்த்தீங்கன்னா 1-2 இடம் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது. மற்றபடி வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கலாம், கிளைமேட்டை நல்லா என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிற ஊரை பற்றி ஆக்சுவலாக கொஞ்சம் சூப்பராகவே டிஸ்கிரைப் பண்ணிடலாம். ஏன்னா அவ்வளோ அழகான ஊர். நாங்கள் நைனிடால் வந்தப்போ ஒரு இடத்துல வந்து ரூம் ஸ்டே பண்ணியிருந்தோம். 1500 ரூபாய் ரூமுக்கு ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 வீலர் ஒன்று ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு ஜஸ்ட் அப்படியே ரவுண்ட்ஸில் இருந்தோம். பார்க்கும்போது இந்த ஊர் வந்துட்டு இப்போ நான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன், இந்த ஊர் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. வியூஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அதனால சரி இந்த ஊர் நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஊருக்குள்ளார ஒரு ரவுண்ட்ஸ் அடித்தோம். ஏன்னா நம்ம நடந்து போகிறதுக்கு வழி இல்லை. ஸோ 2 வீலரில் தானே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளார ஒரு ரவுண்ட்ஸ் அடிக்கும்போது அங்கே போயிட்டு ஒரு ஹோட்டலில் ஒரு 2-3 ஹோட்டல்ஸில் விசாரித்தோம். அங்கேயும் ஹோட்டலோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 1200 1500 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம தங்கியிருக்கிற ரேட்டும் அதே ரேட்டில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே வந்துட்டு நாங்கள் இத்தனாம் தேதிக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செக்இனும் பண்ணிட்டோம். அங்கேருந்து வெக்கேட் ஆகிட்டு இங்கே வந்து 1 டே ஸ்டே பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுனால தான் இங்கே வந்தோம். அண்ட் தென் இந்த குர்பத்தால், அந்த ஊர் பேர் தான் குர்பத்தால். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு சின்னதாக நடுவில் ஒரு லேக்கு, சுற்றி மலையால் பவுண்ட்ரிஸு, நடுவில் வந்துட்டு ஒரு குட்டி குட்டியாக வீடுங்க, ஒரு 50 வீடு கூட இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இயற்கை அழகு வந்து அப்படி கொட்டி கிடக்குது. அதுலேயே விவசாயம் பண்ணுறாங்க. ஊரில் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க நிஜமாவே. இதுலேயே ஒரு குட்டியாக ஒரு காலேஜ் வேற இருக்கு, நல்லா இருக்கு. சின்ன சின்ன பசங்க அங்கங்கே நின்று விளையாடுறதா இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆல் ஓவர் எங்களுக்கு அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு சிட்டியிலேருந்து உள்ளார வந்து ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியர்ல இருந்தால் நமக்கு எப்படி இருக்குமோ பார்க்கறதுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அண்ட் அங்கேருந்து நம்ம அடுத்ததாக போகக்கூடிய ஜிம் கார்பெட் வந்துட்டு நம்ம இந்த வழியாக தான் போக போகிறோம் அப்படின்னு விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இந்த குர்பத்தால் கிட்டே வந்து ரூம் எடுத்து தங்கிக்கிட்டோமே. ஜிம் கார்பெட்டா? அப்படி ஒரு இடமா? ஏதோ ஹாலிவுட் ஆக்டர் பேர் மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக நம்ம கடைசி நாள் பீம்தால் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கிருந்து காத்கோடம் போய் ட்ரெயின் ஏறி டெல்லி போகிற மாதிரி தானே பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ ஏதோ புதுசாக ஒரு ஊர் பேர் சொல்கிறேன். நம்ம ட்ரிப்போட அடுத்த சொதப்பலே இதுதான். சரியான பிளானிங் இல்லாததால நியர்பைல என்னென்ன ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குன்னு தெரியாமலே போச்சு. இன்னைக்கு மதியம் வரைக்கும் ஜிம் கார்பெட்னு ஒரு லொகேஷன் இருக்கிறதே நமக்கு தெரியாது. இவ்வளோ ஃபேமஸான ஒரு நேஷனல் பார்க்கு பக்கத்திலே இருக்குன்னு தெரிஞ்சோம் போகாம இருக்க முடியுமா? ஓகே, நைனிடாலுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அடுத்ததான் நாங்கள் வந்துட்டு ராம்நகருக்கு தான் போக போகிறோமே. ஏன்னா அங்கேருந்து நியர்பைல இருக்கிற ஒரு சூப்பரான டூரிஸ்ட் லொக்கேஷனுக்கு தான் அடுத்ததாக போய் பார்க்க போகிறோம். இடம் பேர் வந்துட்டு ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்கு. இதுதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க்காக இருந்திருக்கு. இந்த ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்கில் ஜீப் சஃபாரிங்கிறது தான் ரொம்ப ஃபேமஸ். அதுவுமே வந்து அட்வான்ஸாக புக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஆன்லைனில் போட்டிருந்தது. செக் பண்ணி பார்த்தோம், இன்னைய டேட்டுக்கு ஜீப் சஃபாரின்னு எதுவுமே அவைலபிளில் இல்லை.
ஸோ இது நாங்கள் ப்ரீவியஸாக எதுவுமே பிளான் பண்ணலை, ஏன்னா இது ஒரு அன்பிளான் ட்ரிப்பு. அங்கே நேரில் போயிட்டு நமக்கு வந்து ஜீப் சஃபாரி ஏதாவது வந்து ஷேரிங் பேசிஸில் கிடைக்குதான்னு பார்க்கலாம். சப்போஸ் கிடைச்சா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு வருவோம். இல்லையா ஜஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே நின்று கொஞ்ச நேரம் கண்டென்ட்டை மட்டும் பேசிட்டு வந்துட்டே இருக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த ஜிம் கார்பெட்டுக்கு இங்கேருந்து ராம்நகர் போயிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு ஒரு 12 கிலோமீட்டருக்கு நம்ம வேற ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி தான் போக போகிறோமே. அந்த ராம்நகர் போகிறதுக்கே வந்துட்டு குர்பத்தால்ல இருந்து ஒரு ப்ரைவேட் மினி பஸ் மாதிரி இங்கே கொஞ்சம் பஸ் சர்வீஸ் வந்துட்டு மணிக்கு 1 தான் ரன் ஆகுது. ஸோ அதில் தான் ஏறி போக போகிறோமே. எஸ், பஸ்க்காக இப்போ பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 10 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை மணிக்கு பஸ் வருங்கிறது இந்த ஏரியால யாருக்குமே அப்படி தெரியாது. குத்து மதிப்பா ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்னில வந்து நின்னுடுறாங்க, அவ்வளவுதான். ஆரம்ப காலகட்டத்தில் ஹெய்லி நேஷனல் பார்க்குன்னு அழைக்கப்பட்டு அதுக்கப்புறமா உலக புகழ்பெற்ற புலி வேட்டைக்காரர் ஜிம் கார்பெட்டோடைய நினைவை போற்றும் விதமாக இந்த பார்க்குக்கு ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்குன்னு பெயர் மாற்றப்பட்டது. சுமார் 1000 சதுர கிலோமீட்டர் அளவு இருக்கிற இந்த பிரம்மாண்டமான நேஷனல் பார்க்ல மொத்தமா வெவ்வேறு இடங்கள்ல மொத்தமா 9 என்ட்ரி கேட் இருக்குதான். இந்த 9 என்ட்ரி கேட் வழியா நம்ம காட்டுக்குள்ளார ஃபாரஸ்ட் ஜீப் சஃபாரி அனுபவத்தை ரசிக்க முடியும். எந்த கேட்ல வாய்ப்பு கிடைச்சாலும் பரவாயில்ல, புலிய அதோட வாழ்விடத்திலேயே போய் நேர்ல பார்த்துட்டு வரணுங்கிற ஆசையில தான் நாங்க இந்த ராம்நகர் வந்து இறங்கினோமே. எஸ், ராம்நகருக்கு வந்தாச்சு. இங்க இருந்து ஜிம் கார்பெட்டுக்கு போலான்னு பார்த்தா பயங்கரமான ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா இங்க வந்து நாங்க விசாரிச்சோம், ஜிம் கார்பெட் போறதுக்கு பஸ் இருக்கும்னு தான் நாங்க நினைச்சோம். பட் பஸ் எதுவுமே கிடையாதான். ஸ்பெஷல் பஸ் வந்துட்டு உங்களுக்கு நவம்பர் டு ஜூன் வரைக்கும் தான் ரன் பண்றாங்களாம், இந்த டைம்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஜூலை மாசம். இந்த மந்த்ல ஜிம் கார்பெட்ல பாத்தீங்கன்னா மொத்தமாவே 3 கேட் மட்டும்தான் ஓப்பன்ல இருக்குமா. அந்த 3 கேட்டுக்குமே இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த ஜீப்ஸ் மாதிரி இது மட்டும்தான் அலோடு. இந்த ஜீப் சஃபாரி மட்டும்தான் அலோடு. இந்த ஜீப்புக்கு ஒரு ஜீப்புக்கு வந்து 5500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அதுல மொத்தமா 6 பேர் டிராவல் பண்ணலாம். இந்த 6 பேரா சேர்ந்து ஷேரிங் பேசிஸ்லயும் போடலாம். இல்லைன்னா ஒரு ஆளா நீங்க டிராவல் பண்றதா இருந்தா கூட அதே 5500 தான் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அது மட்டும் கிடையாது. அங்க ஜிம் கார்பெட்ல பாத்தீங்கன்னாக்கா மார்னிங் வந்துட்டு 9 o'clock கேட் ஓபன் பண்றாங்க. அதை விட்டா ஈவினிங் 3 மணிக்கு தான் கேட் ஓபன் பண்றாங்க. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 11:30 ஆகுது காலையில. ஆல்மோஸ்ட் நாங்க காலையில ரைட் போறதுக்கான டைம் வந்து இப்போ மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால ஈவினிங் 3 மணிக்கான ரைடுக்கு தான் போக முடியுமே. நம்ம 3 மணிக்கு ஜிம் கார்பெட்டுக்கு இப்போ ரைடுக்கு போனோம் அப்படின்னா ரிட்டர்ன் வந்துட்டு 6 மணிக்கு தான் கூட்டிட்டு வந்து இந்த ராம்நகர்ல டிராப் பண்ணுவாங்க. எங்களுக்கு நைட்டு 8 மணிக்கு ஹல்த்வானில டெல்லிக்கான ட்ரெயின் இருக்குது. என்ன பண்றதுன்னே புரியலை. ஓகே, வேற வழியே கிடையாது. இன்னொரு டைம் வரணும். இதுக்காக வரும்போது கண்டிப்பா இந்த நவம்பர் டு ஜூன் இதுக்கு நடுவில் எப்பயாவது ஒரு முறை வந்து ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இன்னும் கூட நிறைய விஷயங்கள் விசாரிச்சுக்கிட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னாக்கா இந்த ஜீப்பை தவிர பஸ் கூட அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கம்மியான ரேட்லேயே கூட ட்ராவல் பண்ணி போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஆல்மோஸ்ட் அந்த டைம்ல எல்லா கேட்டுமே கூட அங்கே ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால அப்போ வந்துக்கலாம் அப்படின்னு இப்போ திரும்ப இந்த ராம்நகர்லேருந்து ஹல்த்வானிக்கு தான் போக போகிறோமே. ஓகே, இவ்வளவு தூரம் வந்தது பயங்கர வேஸ்டா போச்சு. நம்ம போலாம் திரும்ப ஹல்த்வானிக்கு. கமான். ஒருவேளை இந்த ட்ரிப்பை பர்ஃபெக்டா பிளான் பண்ணியிருந்தோம்னா ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்கை 3 to 6 மணிங்கிற கான்வே டைம்லயாவது பார்த்துட்டு இந்த ராம்நகர்ல இருந்தே நைட்டு ட்ரெயின் இல்லைன்னா பஸ் மூலயமா டெல்லி போற மாதிரி பிளான் பண்ணியிருப்போம். இது எதுவுமே தெரியாம அவசர கதியில அடுத்தடுத்த அரேஞ்ச்மெண்ட் செஞ்சதால தான் இந்த மாதிரியான சொதப்பலே. ஒரு ட்ரிப்புக்கு திட்டமிடலுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியங்கிறத இந்த நைனிடால் ட்ரிப் எங்களுக்கு உணர்த்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரிப்ல ஏதாவது சொதப்பலான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.
உங்க அனுபவம் வீடியோ பாக்குறவங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கும். இப்போதைக்கு நாங்க ராம்நகர்ல இருந்து பஸ் ஏறி ஹல்த்வானில இறங்கி அங்கிருந்து பேட்டரி ஆட்டோ மூலயமா காத்கோடம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு நைட் அங்கிருந்து டெல்லி ட்ரெயினை பிடிச்சி டெல்லி வந்து டெல்லியில இருந்து வழக்கம் போல தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மூலயமா சென்னைக்கு வந்துட்டோம். ஓகே, இந்த ட்ரிப்போட பட்ஜெட்டை எக்ஸாக்டா எங்களால சொல்ல முடியல. ஏன்னா அமர்நாத் யாத்திரா முடிச்சுட்டு அப்படியே இங்க வந்துட்டோம். இதுவே நீங்க சென்னையில இருந்து டைரக்டா இங்க வர மாதிரி இருந்தா சென்னை டு டெல்லி ட்ரெயின் ஃபேரா ஒரு ஆளுக்கு 820 ரூபாய். டெல்லியில இருந்து ஹல்த்வானி இல்லைன்னா காத்கோடம் ட்ரெயின் ஃபேரா ஒரு ஆளுக்கு 205 ரூபாய். ஹல்த்வானில இருந்து நைனிடாலுக்கு கவர்மெண்ட் பஸ்ல ஒரு ஆளுக்கு 65 ரூபாய். ரூம் ரெண்டா ஒரு நாளைக்கு நைனிடால்ல 1500, குர்பத்தால்ல 1200. டூ வீலர் ரெண்ட் ஒரு நாளைக்கு 500 ரூபாய். ஜூ என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா ஒரு ஆளுக்கு 100 ரூபாய். டிஃபன் டாப் ஃபாரஸ்ட் என்ட்ரி ஒரு ஆளுக்கு 50 ரூபாய். நைனிடால்ல இருந்து குர்பத்தால் பஸ்ல ஒரு ஆளுக்கு 30 ரூபாய். குர்பத்தால் டு ராம்நகர் பஸ்ல 80 ரூபாய். ராம்நகர் டு ஹல்த்வானி பஸ்ல 100 ரூபாய். ஹல்த்வானில இருந்து காத்கோடம் பேட்டரி ஆட்டோக்கு 100 ரூபாய். காத்கோடத்துல இருந்து டெல்லிக்கு ட்ரெயின் ஃபேரா ஒரு ஆளுக்கு 205 ரூபாய். அண்ட் டெல்லி டு சென்னை ட்ரெயின் ஃபேரா ஒரு ஆளுக்கு 820 ரூபாய். இவ்வளவுதாங்க செலவாச்சு. அப்புறம் ஃபுட் அண்ட் அதர் பர்ச்சேஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா உங்களை ஷீரடி வீடியோல மீட் பண்றேன். நன்றி.